அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. கிட்னியில் கல் வந்துச்சுன்றாங்க, பித்தப்பையில் கல் வந்துச்சுன்றாங்க, அடிவேறு வலி இருக்குன்றாங்க, பின்னாடி இடுப்பு வலி இருக்குன்றாங்க, சோல்டர் வலி இருக்குன்றாங்க, வலி தாங்க முடியல, இடுப்பு வலி ரொம்ப வலி தாங்க முடியலன்றாங்க. கல் உருவானவங்களாம் சில டிப்ஸுகள் சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. ஒரு இளநீ எடுத்துக்கங்க, கண்ணு திறந்துருங்க, மேலே வெட்டி கண்ணு திறந்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் போடுங்க, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு போடுங்க, 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போடுங்க. போட்டு ஓவர் நைட் மூடி வச்சுருங்க. காலையில் எழுந்துச்சி பல் விளக்கிட்டு காலையில் எழுந்துச்சோடனே வெறும் வயிற்றில் அதுமாதிரி குடிச்சிட்டு வாங்க. வாரத்தில் 3 நாள் குடிச்சிட்டு வாங்க. எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சி விடும், இடுப்பு வலியும் சரியாகிவிடும். அதே போல் இன்னொரு டிப்ஸ், திராட்சை விதை இருக்கணும். விதை திராட்சையே கருப்பு திராட்சை மோஸ்ட்லி நல்லது. கருப்பு திராட்சை ஒரு 1/4 கிலோ எடுத்துங்க. மிக்சியில் போட்டு அடித்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் தண்ணி, இந்த திராட்சை தண்ணி காலையில் குடிச்சிட்டு வாங்க. ஒரு வாரத்துக்கு எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிடும். அதே போல் தென்னைப்பாலை விடுறதுக்கு முன்னே உள்ள கோதுமை அரிசி மாதிரி இருக்கும். அதை உருவி மிக்சியில் போட்டு 2 டம்ளர் தண்ணியில் போட்டு அடித்து குடிச்சிங்க. காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா எப்பேற்பட்ட கல்லும் கரைந்து விடும். அதே போல் வாழைத்தண்டு அடிக்கடி சாப்பிடுங்க, கல் கரையும். அதே போல் மல்லிகைப்பூ கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க, கல் கரைய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நெருஞ்சி முள், ஆணை நெருஞ்சி, சிறுபிலைன்னு ஒன்று இருக்குது. மாட்டுக்கு பொங்கல் கொண்டாந்து வைப்பாங்க, அது கோலாப்பூன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிறுபிலை இது முக்கியமாக பங்கு வைக்கிறது கல் கரையத்துக்கு சிறுபிலை. அதையும் கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு வாரத்துக்கு குடிச்சுனாங்க, எப்பேற்பட்டும் கல்லும் கரைஞ்சிடும். அதே போல் ரணக்கல்லின்னு ஒன்று இருக்குது, வட்டமாக இலைங்க. இந்த இலையை வச்சிங்கனாவே அது துளுத்து வந்துடும் செடியாக. அது காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் பல் விளக்கிட்டு காலையில் 3 இலை ஃபஸ்ட்டில் ஆரம்பிங்க. 3 இலை மென்று சாரம் பண்ணிக்கிட்டு துப்பிடுங்க. அதே போல் அடுத்த நாள் 4 இலை, அதுமாதிரி 10 இலை வரைக்கும் மென்னுடுவாங்க. எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சி கிட்னியில் இருக்க கல்லும் கரைஞ்சிடும், பித்தப்பையில் உள்ள கல்லும் கரைந்து சரியாகிவிடும். அதே போல் நிலத்தில் விதைக்கிற கொள்ளு இருக்குது பாருங்கள், கொள்ளை வச்சு சாப்பிட்ணுவாங்க. சாப்பிட்ணுனாலும் எப்பேற்பட்ட கல்லும் கரையும், தேவையில்லாத கொழுப்பு கரைஞ்சி சதை இருந்தாலும் கரைஞ்சிடும். கொள்ளு நல்ல கல் கரைய ஒரு மருந்து. அதே போல் ஹெச்பி அதிகரிக்க முருங்கையுடைய தழையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துங்க. நெய்யில் போட்டு வதக்கி ஜீரகம் மிளகு வறுத்து பொடியாக்கி கலந்து சாப்பாட்டில் கலந்து சாப்பிடுவாங்க. ஹீமோகுளோபின் அதிகமாகும், உடம்புக்கு எனர்ஜி கிடைக்கும். அதே போல் பசலைக்கீரைன்னு ஒன்று இருக்குது, வெத்தலை இலை மாரி அடியில் சிகப்பாக இருக்கும். அதை கடைஞ்சி சாப்பிட்டிங்கனாலும் மூல நோய்கள் குணமாகும், ஹீமோகுளோபின் அதிகமாகி விட்டமின் சத்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு சத்து கிடைக்கும். அதே போல் நீங்கள் தினமும் ஒரு கோவப்பழம் சாப்பிடுவாங்க. கோவப்பழம் சாப்பிட்டீங்கன்னா பல்வலி எல்லாம் குணமாகிடும், சர்க்கரை வியாதியும் கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் தினமும் கருவேப்பிலை ஜூஸ் குடிச்சுடுவாங்க, முடி கருமையாக வளரும், சர்க்கரை வியாதியும் கண்ட்ரோலுக்கு வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.